வணக்கம் மக்களே. சரி சரி, இப்ப என்ன சொல்லு. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லு. அதுவா, நான் சொல்றத நீ செய்யணும், நீ சொல்றத நான் செய்வேன். இந்த மேட்ச் ஃபுல்லா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ மெடிக்கேட் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இந்த மேட்ச் முழுக்க மெடிக்கேட் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிக்கலாம். காலியான் இருக்குல்ல, புரியல. இந்த காலான் இருக்குல்லடா, அதை யூஸ் பண்ணிக்க. மெடிக்கேட் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, நீ சொல்லு. இந்த மேட்ச் முழுக்க உனக்கு என்னன்னா, நீ வெறும் லாங் ரேஞ்ச் கண்ணை வச்சு மட்டும் தான் ஃபைட் பண்ணணும். சரிடா, கேட்டுச்சு. வேற லாங் ரேஞ்ச் கண்ணை வச்சு மட்டும் தான் ஃபைட் பண்ணுடா. நான் மெடிக்கிட்டே போட மாட்டேன். கூடாது. நான் வச்ச கேரக்டர் வந்து தானா ஹெல்த் ஏத்தி விடும். பரவாயில்லையா? ஏய் இல்லடா, நான் அந்த மாதிரி கேரக்டரே வச்சுட்டு வரல. சூப்பர். மெடிக்கேட்டே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பெரிய மெடிக்கேட்டும் சின்ன மெடிக்கேட்டும். சரி சரி, எதுவுமே எனிமே இறங்கலாம். இறக்கி ஷார்ட் ரேஞ்ச் கன் இல்ல போச்சு. நம்ப முடியலையா உன்ன? எனிமி பின்னாடி பாரு. நம்மள வீடியோ காட்டுறேன், வீடியோ பார்த்துட்டு. சரி, எனிமி உள்ள வா. நேடு ஒண்ணு போட்டா வேலை முடிஞ்சு. இறங்க பாருங்க. ஏய் நீ போச்சுடா, உடைக்கணும். லாங் ரேஞ்ச் கண்டிப்பா வாடா. நான் மெடிக்கேட் என்ன சுத்தல. ஏய் இவன் Quadra takedown. Your team's absolutely on fire. இன்னொரு கண்ணை கீழே போடு. ஏய் ரெண்டுமே லாங் ரேஞ்ச் தான்டா. சரி சரி. ஏய் பாத்துக்கடே, என்கிட்ட இருக்க மெடிக்கேட்லாம் கீழே போடுறேன். இங்க பாத்துக்க. கீழே பண்ணாட்டுக்கிறேன். இது யூஸ் பண்ணிக்க. அந்த இது அதுக்கு நடுவுல என்னது? அதுக்கு நடுவுல இன்னொரு டாஸ்க் வச்சுக்கலாம். எனிமி காட்டு. ரெண்டு பேரும் ஒருத்தன் டேமேஜ் கொடுத்துட்டேன். அந்த ரூட் பாக்ஸ் அவன் அடி. One team's gone. Looks like their flame snuffed out. பரவாயில்ல, மெடிக்கேட்டே போடாம வாழ்க்கையாண்ட அதுக்கு நடுவுல இன்னொரு டாஸ்க். சொல்லு. சரி நீ சொல்லு ஃபர்ஸ்ட். நீ சொல்றா, நீ தான் சொன்ன. சின்னதா ஒரு டாஸ்க் சொல்லு. சின்னதானா எப்படி? இது ஏதாவது யோசிச்சு என்ன சொல்லலாம்? சின்னதா எப்படிடா சொல்றது? சரி, நீ என்ன கேரக்டர் வச்சிருக்க? இதுவா? இப்ப நான் வச்சிருக்கியா? சரி நானே சொல்றேன். சரி சொல்லு. குளோவால் வந்து 10 பேர் வர வரைக்கும் நீ யூஸ் பண்ணக்கூடாது. 10 பேர் என்ன? 10 கில் அடிக்கிற வரைக்குமா? அந்த பிளேயர் இருக்கான் 20 பேரு. ஆமா அது 10 பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ குளோவால் யூஸ் பண்ணணும். அதுக்கு நடுவுல யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இன்னொரு பண்ண. நீ ஒழுங்கா சொல்றா, கேட்க மாட்டேங்குது. விட்டு கேக்குதா? தெரியுது. இப்ப கேக்குதா? சொல்லு. கில் அடிக்கிற வரைக்கும் ஓகே, கேஷ் பண்ணக்கூடாது. என்னது? கேரக்டர் பவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கில் அடிக்கிற வரைக்குமா? இல்லடா, திருப்பி
10 அலைவு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி மேல ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாமா பண்ண கூடாது? அதுக்கப்புறம் ஏர்ஸ்னா யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த 10 வரணும். இப்போ ஒளிஞ்சுதான் நான் ஆடி ஆகணும். நீ என்னமோ சொன்னீங்க, எனக்கு ஒழுங்கா கேட்கல, ஒழுங்கா சொல்லு. அதான் நீ 5 கில் அடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏத்துக்க 5 கில் அடிக்கிற வரைக்கும் நீ இது யூஸ் பண்ண கூடாது. கேரக்டர் ஸ்கில். அந்த மேட்ச் முழுக்க மெடிக்கிட்டே போடல சரியா? எல்லா மெடிக்கிட்டையும் கீழே போட்டேன். வேணா செக் பண்ணி பாத்துக்க, அந்த பேரை தொட்டினா வரும் பாரு என்னன்னு இருக்கு. உன்னோட டாஸ்க் என்ன? லாங் ரேஞ்சு கண்ணு தானே? ஏய் லாங் ரேஞ்சு கண்ணா வச்சிருக்க? ஆமா, அது லாங் ரேஞ்ச் இல்லாம ஷார்ட் ரேஞ்சா? கரெக்ட். சரி வா, வண்டியில அப்பனா எப்ப ப்ராப்பர்ட்டி யூடியூபர் ஆவீங்க? போட்டா 2 வீடியோல பெரிய ஆள் ஆயிடுவாடா. எடிட்டிங் பண்ணி போடுவியா அப்படியே போட்டுருவியா? இதே எடிட்டிங் பண்ணி தான் போடுவேன். போடு ஃபுல் டேமேஜ், சரியான டேமேஜ். போடுறான் டேமேஜ். அவனுக்கும் எத்தனை பேருக்குடா டேமேஜ் தருது? அடிக்கிறான்டா. ஐயோ கிளாவால் யூஸ் பண்ணக்கூடாது தானே, போச்சுடா. கிளாவால் போட்டு தொலைஞ்சிட்டேன்டா. மெடிக்கிட் யூஸ் பண்ணக்கூடாதா? எங்க என்ன மார்க் பண்ணு. அங்கேதான் இருக்கான் பின்னாடி பாரு. ஏய் என்கிட்ட கேரக்டர் பவர் இருக்குல்ல? கேரக்டர் பவர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம்ல? இருடா, குளோவால் போடக்கூடாது நீ தானே சொன்ன. குளோவால் ஒளிஞ்சது செத்த. ஓகே, குளோவால் போட தானே செத்த. அவன் போட்டான். மெடிக்கேட் இல்லையா? ஜோனுக்குள்ள போ. அதான் ஜோனுக்கு போயிட்டு ரிவே பண்றேன் மோள. நீ எத்தனை கில் அடிச்சிருக்க? நான் 2. இன்னும் ஒரு 3 கில் அடிச்சிட்டீங்கன்னா நீ கேரக்டர் பவர் யூஸ் பண்ணிக்க. 10 வந்துச்சுடா. நீ இது பண்ணலாம்டா, குளோவால் போடலாம்டா. ரைட், பார்க்கல. இப்ப நான் மெடிக்கேட் மட்டும் தானே யூஸ் பண்ணக்கூடாது? ஏதாவது ஹெல்த் ஏத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த காளான் போடு. காளான் ஏதாவது இருக்கான்னு பாரு. இல்ல, இது கீழே இருக்கும். ஆஹா, எனிமி இருப்பான் போலயே. ஒண்ணும் செய்ய முடியாது. மேல இருக்கான் நாட்டுக்குடா. ஐயோ நான் மேல ஏறி அடிக்கிறேன்டா, நீ கீழே ஏறான். அடிச்சிட்டான்டா, மேற்கிட்ட போடாம அடிச்சான்டா. இப்ப நீ தப்பிச்சா. வந்து மோல ரிவே பண்ணிட்டு எது டோக்கன் இல்ல ப்ரோ. போயிட்டு 200 டோக்கன் மேலே இறங்கடா போல. டோக்கன் வச்சிருக்கீல்ல தம்பி? ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க கூடாதுப்பா, ஞாபகம் வச்சிருக்கியா? ஷார்ட் ரேஞ்ச் ஒழுங்கு மரியாதை கீழே போடு. கை தவறி எடுத்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், போயிட்டு ரிவே பண்ணு. பாருடா, பூயா அடிச்சு காட்டுறா மெடிக்கிட்டே போடாம. பூயா அடிச்சுட்டா 10 சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்களா? ஏறுவாங்க. நான் பூயா அடிச்சு காட்டுறேன். காலான ஃபுல் பண்ணலான்னு. 2 பேர் அடி ஓடுறா வந்து. அட போடா. அந்த டோக்கன் அப்புறம் இது வரேன், எங்க இருக்கானுங்கன்னு பாத்துக்க. என்ன ரிவே பண்ண முடியாதாட்டிக்க? எனக்கு ஹெல்த் பட்டுன்னு குறையுதே. ஆமா ஓடு, உள்ள போ. மெடிக்கிட்ட போடக்கூடாதா? நான் எப்படி உனக்கு கஷ்டமா கொடுத்துருக்கேன்.
இச்சாக்கா அச்சோ அவுட்டு சரி ஸ்டார்ட்